கடந்த 2017ஆம் ஆண்டு கூவத்தூர் ரிசார்ட்ல என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறத ஆதாரங்களோட வெளியிட போறேன் அப்படின்னு பிரபல நடிகரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கருணாஸ் தெரிவிச்சிருக்காரு. இதன் பின்னணியில எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக மிகப்பெரிய அளவுல சதிவேலை செய்யறதா தெரிய வந்திருக்கு. கடந்த 2016ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் அடுத்த பொதுச் செயலாளர் யார் என்பது குறித்து ஆலோசனை சென்னை அடுத்துள்ள கூவத்தூர்ல நடைபெற்றது. கடந்த 2017ஆம் ஆண்டு கூவத்தூர்ல உள்ள ஆடம்பரமான ரிசார்ட்ஸ் ஒன்றுல இந்த கூட்டம் நடைபெற்றது. இதுல 124 சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்துகிட்டாங்க. முன்னாள் எம்பிக்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். சசிகலா தலைமையில இந்த கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா படம் ஒன்றை வைத்து அதன் அருகே குத்துவிளக்கு ஏற்றி சசிகலா முன்பாக அனைவரும் சத்தியம் செஞ்சாங்க. இதன் பின்னர் வெள்ளை காகிதத்தில் அனைவரிடமும் கையெழுத்து வாங்கப்பட்டது. அப்போது எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவரும் சசிகலா காலை தொட்டு கும்பிட்டு ஆசிர்வாதம் பெற்றார்கள். இதன் பின்னர் அதிமுக பொதுச் செயலாளராக யாரை தேர்ந்தெடுப்பது என்ற போட்டி நடைபெற்றது. இதுல செங்கோட்டையனுக்கு அதிக வாய்ப்பு கிடைத்து இருந்த போதிலும் பண விவகாரம் தொடர்பா செங்கோட்டையன் பின்தங்கியிருந்தார். அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி இதுல வெற்றி பெற்றார். கூவத்தூர் ரிசார்ட்ல 10 நாட்கள் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்துல ஏராளமான ரகசியங்கள் அரங்கேறின. தொடர்ந்து 10 நாட்களும் முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் அங்கதான் இருந்தாரு. அவரும் சில ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தாரு. கூவத்தூர்ல கோடிக்கணக்கான பணமும் கிலோ கணக்கான தங்கமும் பரிமாறப்பட்டதா மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் வெளிவந்திருக்கு. இந்த நிலையில கூவத்தூர்ல என்ன நடந்தது அப்படிங்கறத நான் ஆதாரத்தோட வெளியிட போறேன் அப்படின்னு கருணாஸ் சொல்லியிருக்காரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலும் இதே போல கூவத்தூர் ரகசியத்தை வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா எதையுமே வெளியிடல. இப்போ மீண்டும் கூவத்தூர் ரகசியம் தொடர்பா பேசியிருக்காரு. ஏற்கனவே தொடநாடு வழக்குல எடப்பாடி பழனிசாமி சிக்கி இருக்கிற நிலையில இப்போ கூவத்தூர் விவகாரத்தை மீண்டும் தூசு தட்டி எழுப்பி எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை எழுப்புவதற்கு திமுக திட்டமிட்டு இருப்பது தெரிய வந்திருக்கு. இன்னும் தேர்தல் நெருக்கம் சமயத்துல கூவத்தூர்ல என்னவெல்லாம் நடந்தது அப்படிங்கறத கருணாஸ் மூலமா திமுக வெளிக்கொண்டு வர ஏற்பாடு செஞ்சிருக்கு. இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி மீது மக்களுக்கு அதிருப்தி ஏற்படும் என்று கருதும் திமுக இது குறித்து சிபிஐ விசாரணையும் நடைபெறும். இதில் எடப்பாடி பழனிசாமி சிக்கிக் கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்குது. கூவத்தூர் விவகாரம் எப்படி வெளியே வரப்போகிறது, அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.